மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் ஐயா மோடிஜி அவர்களுக்கு தலைவர் பாராட்டு மற்றும் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தலைவர் வாழ்த்து. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாதா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மரியாதை தானா தேடி வரும் அப்படின்றது வரலாறு. இப்போ அதிரடியா டெல்லியில இருந்து தலைவருக்கு அழைப்பு வந்திருக்கு. இப்போ டெல்லி பயணம் மேற்கொண்டிருந்தார். நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவும் வைரலா இருந்து நம்ம போட்டிருந்தோம், நீங்க பார்த்திருக்கலாம். ஏர்போர்ட்ல இருந்த வீடியோ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இதுல என்னென்ன விஷயங்கள் தலைவர் பேசியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, நீங்க ஆன்மீகத்துக்கு போனீங்களே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு தலைவர் உடனே நல்லா இருக்கு, நான் தான் சொன்னேன், ஒரு வருடமும் நான் போய்கிட்டு இருக்கேன், அந்த ஒரு அனுபவம் எனக்கு புதிய அனுபவமா இருக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, அதுக்கப்புறம் மோடிஜி அவர் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கிறார், அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, அங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கார், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்களும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிருபர்கள் கேள்வி என்ன அப்படின்னாக்கா, நீங்க மோடிஜி பதவியேற்பு விழாவில் கலந்துப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இன்னும் முடிவாகல, கண்டிப்பா நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு தலைவர் கிளம்பிட்டாங்க. இதுதாங்க தலைவர். தலைவர் எங்க இருந்தாலும் அவருக்கான மரியாதை தேடி வரும். இப்போ தலைவர் டெல்லியில இருக்காரு. அநேகமா பதவியேற்பு விழாவில் கலந்துப்பாரா, எதுக்காக போயிருக்காரு அப்படின்றது தெரியல. கண்டிப்பா இப்ப எல்லாம் ஒரு சலசலப்பு. இப்ப எல்லா சேனல்லையும் பாத்தீங்கன்னா இது ஒரு பரபரப்பா இருக்கும். ஏன்னா அரசியல் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வயிற்றுல புளிய கரைச்சிருக்கும். தலைவர் ஆன்மீகம்னா அதிரும், தலைவர் அரசியல்னா அலரும். இது வரலாறு. சில சில்லுண்டிகள்லாம் கீழே கமெண்ட் பண்ணுதுங்க, இவருடைய மரியாதை என்ன, இவருடைய பவர் என்ன அப்படின்னு. இன்னைக்கு கண்டிப்பா நீங்க விஜய் ரசிகர் தான் இருப்பீங்க. விஜய் ஒரு போன் பண்ண சொல்றா, இங்க இருக்கிற இந்தியாவில் இருக்கிற சிஎம்முக்கு. எவனாவது போன் எடுப்பானா? கண்டுக்க மாட்டான். நீ யாரான்னு கேட்பான். எங்க தலைவர் ஒரே ஒரு போன் பண்ணா போதும், இங்க இருக்கிற சிஎம் மட்டும் இல்ல பிஎம் எடுப்பாரு, உடனடியா பதில் கொடுப்பாங்கடா. அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் மேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். யார பார்த்து காமெடியன் சொல்ற? காமெடியன் யாரு? உங்க விஜய் அண்ணன் தான். என்னென்ன காமெடி நடக்க போகுது பாரு, அரசியலுக்கு வராருல. சமூக பாருங்க எப்படியெல்லாம் உங்க அண்ணனை வச்சு செய்யறாங்க அப்படின்னு பாருங்க. ஒரு லெட்டர் பேடு கூட ஒண்ணுமே புண்ணியம் இல்லாம எழுதி வச்சிருக்காரு, எல்லாத்துலயும் பிழை. எங்கதான் படிக்கிறாரு, என்னதான் டியூஷன் எடுக்கிறாரு, ஒரு ஆளைதான் வச்சுக்க எழுதிங்களையா. ஒரு சின்ன பையன் கேக்குறான் கேள்வி, ஒரு கட்சி பேரு கூட ஒழுங்கா பதிவிட முடியல, நீங்கெல்லாம் கட்சிக்கு வந்துட்டீங்க அப்படின்னு. ஒரு லெட்டர் பேடு ஒழுங்கா எழுத தெரியல, தமிழ்ல தத்து குத்தல். இதுல வேற தமிழன் வேற. உங்களுக்கு அப்பா அம்மா சொல்றாங்க நான் தமிழன் இல்லைன்னு, ஆனா இவரு தமிழனுக்கு பிறந்தாராம். சிரிப்பாதான் இருக்கு இல்லைங்களா? எது எப்படியோ காமெடியன் யாருன்றத இன்னும் கொஞ்சம் நாள்ல நீங்க தெரிஞ்சுங்க நண்பர்களே. அதுக்கப்புறம் மூடிக்கிட்டு இருப்பீங்க. ஓகேவா? எங்க தலைவர் அரசியலுக்கு வரமாட்டேன்ட்டாரு, அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு அவர் ஒதுக்கிட்டாரு, அவ்வளவுதான். உங்களுக்கு சினிமாவில பொழைக்க தெரியல, பொழைக்க முடியலையே, தலைவரை மிஞ்ச முடியலையேன்னு உங்களுக்கு ஆதங்கம், வைத்தறிச்சல், அவ்வளவுதான். முடியலன்ற பட்சத்துல எல்லா படமும் தோல்வி உங்களுக்கு. அதனால இப்ப அரசியலுக்கு போயிட்டீங்க, அங்க ஏதாவது கொஞ்சம் மக்களை ஏமாத்தி சம்பாதிக்கலான்னு. போங்க, எங்க வேணாலும் போங்க. எங்க தலைவர் எப்போதுமே நேர்மையா இருப்பார், எல்லாத்துக்கும் நல்லது மட்டுமே செய்வார். எல்லாரும் அவங்க மதிப்பாங்க, தலைவரும் அவங்கள மதிப்பாங்க, அவ்வளவுதான். ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க. கேள்வியாளர் கேட்ட கேள்விக்கு அவரு பதவியேற்பு விழால கலந்துக்கிறது இன்னும் உறுதியாகல அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா கலந்துப்பாரா, கலந்துக்க மாட்டாரா? உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.